வெனஸ்டே மார்னிங் நவம்பர் 14 நைட் தான் எங்களோட ஃப்ளைட். ஆனால் 2 டேஸ் அஹெடாகவே கோயம்புத்தூருக்கு போனதுக்கான ரீசன் வந்து ஷாப்பிங் தான். நாங்கள் கேர்ள்ஸ் 2 பேருமே மேக்ஸிமம் ஆன்லைன்லேயே ஷாப்பிங் முடிச்சிட்டோம். ஜஸ்ட் ஒரே ஒரு அவுட்ஃபிட் தான் ஸ்டோரில் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் இந்த பசங்களுக்கு இன்ஸ்டாவில் குரூப் ஓப்பன் பண்ணி அவுட்ஃபிட் இன்ஸ்பா அனுப்பிச்சாலும் ஒன்று கூட வாங்கலை. ஸோ லாஸ்ட் மினிட்ல ப்ரூக் ஃபீல்ட்ஸில் இருக்கிற ஈஸி பைக்கு தான் போனோம். அங்கே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்ததுனால 1-2 செட்டு கிடச்சிது. அண்ட் இந்த ஷாப்பிங் போனப்போ தான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன். நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கும்ல, ப்ரைஸ் டேக் பார்க்காம ஷாப்பிங் பண்ணுற நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு. பட் ஃபேக்ட் என்னென்னா, இன்கேஸ் நம்ம அந்த நிலைமைக்கு வந்தாலுமே பிடிச்சிருக்குங்கிற ஒரே ரீசனுக்காக ப்ரைஸ் டேக் பற்றி யோசிக்காமல் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம தௌசண்ட்ஸ் லேர்ன் பண்ணாலும் சரி, இல்லை லேக்ஸ் லேர்ன் பண்ணாலும் சரி, ப்ரைஸ் டேக்கில் 3 டிஜிட் நம்பர் இருந்தால் தான் நமக்கு அது அஃபோர்டபுளாக தோணுது. அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக 10-15 வாட்டிக்கு மேலே யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். மேபி இதுக்கான ரீசன் வந்து நம்ம வாழ்ந்து வந்த சூழ்நிலை அதுவாக கூட இருக்கலாம். எனக்கு எக்ஸாக்டாக இதுதான் சொல்ல தெரியல. மேபி இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வழியாக 2 நாள் ஷாப்பிங் பண்ணி முடிச்சதில் பிளான் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிட்டோம்.